சீமானுக்கு அரசியல் பாரிசாலன் பேசுற தமிழ் தேசியமும் அதாவது சீமான் அதை விட 3 மடங்கு தமிழ் தேசியம் நல்லாவே பேசுவாரு. அப்படிலாம் நீங்க நம்பிட்டு இருந்தா நம்புங்க. சீமான் வந்து ஈவேராவுக்கு வீரவணக்கம் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஈவேராவை மதிக்காத தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் அந்த கட்சியில இருந்து நகர்த்தப்பட்டான், வெளியேற்றப்பட்டான், முதுகில் குத்தப்பட்டான். தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி இந்த ஏன்னா சில பேர்லாம் பாரிசாலன் துரோகம் செய்து விட்டார் நாம் தமிழருக்கு. துரோகம்னா கூட இருந்து செய்யறதுதான் துரோகம். நான் என்னைக்கு நீ கூட வச்சுக்கிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சொல்லுங்க. சொல்லுங்க மாதேஷ், நீங்க ஒரு எத்தனை காணொளிகள் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷமா இருக்கும் இருங்க போட எந்திரிச்சு நிக்கிற தமிழ் தேசியத்தை கீழ தள்ளி விடுறீங்களே. இப்ப நான் பதில் நான் ஒண்ணே சொல்றேன். ஒரு பதில் நான் சொல்றேன். என்றாவது ஒரு நாள் பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப ஒரு ஊடகத்துல என்ன காட்டப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஏன் இல்ல? நான் சொல்லவா? அழைப்பு கொடுத்தாலும் கூட அனுப்பாதீங்கன்னு சொல்லி தடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இல்ல அன்னைக்கு பெரிய அளவுக்கு ஊடக அங்கீகாரமும் நாம் தமிழருக்கு இல்லாம இருந்துச்சு. அப்ப எனக்கு அழைப்பு வந்துச்சுல. அப்ப பாரிசாலன் வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஊடகத்துல இருந்து அழைப்பு வந்ததுக்கு அந்த ஊடக அலுவலகத்துக்கே போன் பண்ணி பாரிய கூப்பிடாதீங்க வேற ஆள அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பி விட்டா நடந்துச்சா இல்லையா? கடந்த கால கதை. கடந்த கால கதை தெரியாதவன் தாங்க இதை பேசிட்டு இருக்கான். கடந்த காலம் இவனுக்கு என்ன தெரியும்? ஈவே ராமசாமியை வந்து சீமான் எதிர்க்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஈவே ராமசாமி அவர்களை சீமான் எதிர்க்க வைப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். சொன்னாரா இல்லையா? ஈவேராவை எதிர்ப்பதற்கு நான் கட்சி தொடங்கவில்லை, இங்க வந்துகிட்டு ஈவேராவை எதிர்த்தால் கட்சி காரி உமிழ்ந்துரும்னார்ல. ஏன் உங்களை இன்னைக்கு உமிழல உங்க கட்சி? சொல்லுங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வந்து உமிழ்ந்துருவீங்க? உமிழ்ந்தீங்கல்ல, காரி உமிழ்ந்தீங்கல்ல. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் நீங்க பெரியார் இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஆமா, நீங்க வெஸ்ட் பெங்கால்ல போய் அங்க போயிட்டு நீங்க சுபாஷ் சந்திர போஸையோ இல்ல கேரளாவில போயிட்டு அங்க போயிட்டு பெரும் தலைவரை எல்லாம் விமர்சிச்சுட்டு அங்கெல்லாம் இருந்துட முடியாது. ஆனா அங்க பெரியார் விமர்சிச்சு இங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அரசியல் நடந்துட்டு உடன்பாடு இருங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்காருல்ல, அன்னைக்கு அப்படியே என்ன ஒதுக்குனீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு ஏன் அதை ஒதுக்குனீங்க? நான் பேசின சத்தியமா உண்மையா சத்தியம் தானே பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு புரியுதா? சரி, கண்டிநாயகர் ராவண படம்னு எடுத்த ஒரு காரணத்துக்காக தானே அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதே கண்டிநாயகர் ராவண படத்தை நியாயப்படுத்தி பேசல. அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னீங்க? ஊடகத்தில் போயிட்டு தந்தி ஊடகம் போய் சொல்றாரு, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாரிசாலன் கண்டிநாயகர் ராவண படம்னு ஒன்று எடுத்திருக்கிறாரு, அதை பற்றி உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது ஆர்வ கோளாறுல தம்பி எடுத்துட்டாப்புல, அவரை கட்சி விட்டு நாங்கள் நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசாம இருந்தீங்களா? கண்டிநாயகர் ராவண படத்தில் இருக்க கருத்துக்களை நான் என்னைக்குமே என் கருத்துல இருந்து மாறலைங்க. ஆனா நீங்க மாறி உங்க கருத்துல இருந்து மாறி உங்க கூட நின்னவங்க எத்தனை பேர் உங்க கூட இப்ப நின்றுட்டு இருக்காங்க? இன்னைக்கு நிக்கிறவங்க புதுசா நிக்கிறவங்க, நாளைக்கு அவங்களும் இருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு.